ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆந்திரா ஸ்பெஷல் கோங்குரா பச்சடி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு கத்து புளிச்சக்கீரை எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு அதே பேனில் 1 டீஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்து வறுத்துக்கலாம். அதே பேனில் 4 வரமிளகாய் சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க புளிச்சக்கீரை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு கீரை நல்லா சுருண்டு வரணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வறுத்த பொருளில் நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கீரை நல்லா வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தண்ணி ஊற்றாமல் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம். எப்பவும் போல் ஒரு தாளிப்பு செய்யலாம். பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளித்து இதில் கொட்டி கிளறி எடுத்தோம்னா நமக்கு கோங்குரா பச்சடி ரெடி ஆயிரும். சூடான சாதத்தில் பசங்க சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.